அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு நான் ஒரு குக்கரில் பாசி பருப்பு, இதுதான் நம்ம பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த சாம்பார். இது பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் தான் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ், பூண்டு பல், ஒரு 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் நான், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் பாருங்கள், ஒரு புடி சாம்பார் வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, இதை பாருங்கள், இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன் நான். இதை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி 3 தக்காளி அதையும் போட்டுருங்க. தக்காளி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தக்காளி 3 தக்காளி போட்டுட்டேன் நான். இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே தான் வெயிட் போடணும். நல்ல ஸ்டீம் வரும்போது வெயிட்டை போட்டு ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த குக்கர் வந்து வச்சு ஒரு விசில் வந்துருச்சு, நான் இறக்கிடுறேன். இப்போ நம்ம ஒரு பேன் வைக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆகட்டும். தேங்காய் எண்ணெய், நான் குக்கிங் ஆயில், எனி ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பேன் வச்சு அது நல்ல எண்ணெயை, குக்கிங் ஆயில், எனி ஆயில், நான் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காய் இதை போட்டுங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இது வந்து அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வதக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கணும். இப்போது நம்ம வந்து அந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். பாருங்கள், சாம்பார் தூள் டீஸ்பூனில் நான் 2 போடுறேன். சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம எந்த சாம்பார் தூள் வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து புளி பாருங்கள், நான் புளி வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் ஊறிடுச்சு. நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. புளி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சிட்டு இந்த சாம்பார் தூளில் நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி, ஃபுல்லாக கரைச்சிடுங்க. நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை அதில் விட்டுடலாம். பாருங்க, இந்த வெண்டைக்காய் போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழகுழப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? அது பாருங்கள், இந்த குழகுழப்பே இல்லை வெண்டைக்காயில். அதுக்கு தான் இந்த வதக்க சொன்னேன் நான். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கினேன். இப்போ நம்ம இதில் இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புளி தண்ணியில் சாம்பார் தூள் கரைச்சி அது இதை விட்டுடலாம். இப்போ வந்து அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, ஒரே ஒரு விசில் போட்டு பருப்பு வேக வச்சோம் நம்ம. பாருங்கள், பருப்பு அப்படியே இதில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா, சாம்பாரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப, நம்ம பாசி பருப்பு போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது.
ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். உப்பையும் போட்டுட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஒரு டீஸ்பூன் தான், ஜாஸ்தி போடக்கூடாது. இதையும் போட்டு நம்ம இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும் நல்லா. பாருங்க, இந்த புளி மசாலா எல்லாம் விட்டு பாருங்க நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. டக்குன்னு ஒரு குக்கர் ஒரு விசிலில் சாம்பார் ரெடி. மிக்சிங்கும் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஸ்லோ பண்ணிட்டேன். நம்ம இறக்கிட்டு தாளித்து கொடுக்கலாம். பாருங்க, தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு நான் கோகனட் ஆயில் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம். ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா ஹீட் ஆகிட்டு ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா 2ஆக கட் பண்ணது. நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு அரை. எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்கும் சாம்பார் தூள். அவ்வளோதான், எடுத்து அப்படியே அதில் கொட்டிடலாம். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஊற்றி வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர். புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது அப்படியே மேலாட தூவி விட்டுருங்க. சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.